அண்ணே வாடா. சொல்லுங்கண்ணே. உன்னைத்தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தீங்க. எதுவும் பிரச்சனையா? பெரிய பிரச்சனைடா. நமக்கு இல்ல, நம்ம காஞ்சிபுரத்துக்கு. இப்பதாண்டா எனக்கு தகவலே வந்துச்சு. வடக்குல இருந்து காஞ்சிபுரத்துக்குள்ள டன் கணக்குல போதைப் பொருள் வந்து இறங்கி இருக்கான். போதைப் பொருளா? நம்ம காஞ்சிபுரத்துலயா? என்ன விளையாடுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணே, நம்ம கண்ட்ரோலை தாண்டி யாருன்னு உள்ள கொண்டு வருவா? டேய், நானும் அந்த மதப்புல தாண்டா இருந்தேன். ஆனா சரக்கு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறது கன்ஃபார்ம். எனக்கு நம்பகரமான இடத்துல இருந்தா தகவலே வந்திருக்கு. நிச்சயம் அது உண்மையா தாண்டா இருக்கும். இந்த சேட்டுக்கு துப்பே கிடையாதா? சரக்கு இருக்கிறத கூட ரகசியமா வைக்க முடியாது அவனால. ச்சே, இப்ப சாச்சாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறோம்? ரொம்ப தப்பா இருக்குண்ணே. ஆமாட்டா, சென்னையில் இருக்கிற பிரச்சனைன்னு பக்கத்தில் இருக்கிற நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து இறக்கியிருக்கானுங்க. இங்கிருந்து மொத்த தமிழ்நாட்டுக்கே சப்ளை பண்ண போறானுங்களாம். மற்ற விஷயம் கூட பொறுத்து போலானே. ஆனா போதைப் பொருள் ஒரு தலைமுறையை சீரழிச்சிடும். என்னோட கவலையும் அதான்டா. எல்லாரும் அந்த சேட்டை தாண்டா கிண்டிட்டு காட்டுறானுங்க. நினைச்சேன் அவன் என்ன கூப்பிட்டப்ப அவன் கைய கால உடைச்சிருக்கான். விட்டேன் பாரு, அதானே நான் பண்ண தப்பு. டேய் தம்பி, அதை இதையும் பேசிட்டு இருக்க நேரம் இல்லடா. எனக்கு வந்த தகவல் உண்மையானது, நம்பகரமான சோர்ஸ். டேய், டன் கணக்கில் வந்து இறங்கியிருக்காண்டா. அந்த சரக்குல ஒரு சொட்டு போதைப் பொருள் கூட நம்ம ஊர் பசங்க பாடியில இறங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி அதையெல்லாம் அழிச்சாகணும்டா. விட்டுற மாட்டேனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த சரக்கு எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். சாச்சா, இவ்வளோ பெரிய போதைப் பொருள் நடமாட்டம்னு சொல்றீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா லீடு கிடைக்குமா? அதெல்லாம் பொய்யா இருக்கும் சாச்சா. அதை போய் பெருசா பேசிக்கிட்டு. டேய், எனக்கு வந்த தகவல் ரொம்ப நம்பகரமானது. காஞ்சிபுரத்துக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே ஆபத்தானது. இத முளையிலேயே கிளியறியலனா அப்புறம் இதை அழிக்கவே முடியாது. நீ எதுக்கிட்ட கவலைப்படுற? வெற்றி பார்த்துக்குவான், நீ சும்மா இரு. சாச்சா, நான் சொல்றது என்னன்னா, ஒரு பொய் நியூஸ் பையா, அது பொய்யா உண்மையான்னு நான் செக் பண்ணாம இறங்க மாட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் உண்மையா இருக்கட்டும். சரக்கு இறக்கணவன் என் கையால சாவடி வாங்குவான். ச்சே, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே என்ன பண்ண போறாங்களோ? போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போதைக்கு நமக்கு இதாண்டா வேலையே. என் கூட வா, சொல்றேன் வா. இதை பாடுற வெற்றி, நான் ஒரு லிஸ்ட் தர்றேன். அந்த ஆளுகளை எல்லாம் நீ கண்காணிக்க ஆரம்பி. அவரும் சொல்லல இருந்தேன். நந்தினி, வினைல் போர்டு செய்ய ஆள் வர சொல்லியிருந்தோம்ல, அவர் இங்கே வர சொல்லிட்டா இல்லை வீட்டுக்கு வர சொல்லிட்டா? எங்க அபி? நேரா வீட்டுக்கே வர சொல்லிடுங்கக்கா. இன்னும் ஷோரூம்க்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணோம்ல, அது முடிஞ்சதும் அப்படியே ஆட்டோல வந்துடும். சரிம்மா. நேரா வீட்டுக்கு வந்துடுண்ணா. இந்த கலர் வீடு நல்லா தெரியுமில்ல, அக்கா, இங்கே வந்துருங்க. இந்த கலரை பாருங்க, இது ஓகேவா? அண்ணா, இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிம்மா, நோட் பண்ணிடுறேம்மா. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி கொடுத்துட்றேம்மா. இந்த சைடும் அந்த சைடும் நீ சொன்னது அடிச்சா நல்லா இருக்கும். இந்த சைடு லைட் கலர் தான் முடிச்சிடலாம். வணக்கம்மா. கலை சொன்னா இந்த கடை தானம்மா? கார்பெண்டர் வேலைக்கு. ஆமாம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இங்க ஃபுல்லா ரேக் அடிக்கணும். நைட் எல்லாம் மடிச்சு வைக்கிற அளவுக்கு வித்து இருக்கணும். சரிங்க. பட்ஜெட் சொல்லிட்டீங்கன்னா பேசி டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நான் அளந்துக்கிறேம்மா. எந்த பக்கமா வேணும்? அந்த கோடு இருக்குல்லண்ணே, அந்த ஹைட்ல இருந்து கீழே வரைக்கும். சரிங்கம்மா. அப்புறம் லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க எலக்ட்ரிஷியன் தான்மா பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் யாராவது சரிங்கம்மா, இருந்தா சொல்லுங்க. சொல்றேம்மா. நான் வந்துக்கப்பா. இது கொஞ்சம் பிடிப்பா. கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இங்க வாங்க. இது வரைக்கும் அந்த கலர். சரிப்பா. இதுக்கு மேல வேற கொஞ்சம் மேல தூக்கி பிடிங்க. மேலையும் மாத்தணும். சரிப்பா. இந்த பக்கம் மட்டும் போதுமா? அந்த பக்கமோ? ஒன்றும் இல்லை, பேசலாமா இல்லை ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? நீங்க தாங்க பிரச்சனை. நானா? என்ன சொல்ற கமலா? ஏங்க,
தெரியாம தான் கேக்குறேன். நீங்க செஞ்சது சரியானு சொல்லுங்க பார்க்கலாம். எதை சொல்ற? ஏங்க, எங்க அப்பா போட்ட மோதிரம், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த மோதிரம், நீங்க பாட்டுக்கு அதை தூக்கி கொடுத்துட்டே இருக்கீங்க. இவங்க தொழிலையும் அழிச்சு அந்த மோதிரத்தையும் அழிச்சா என்னங்க பண்ணுவீங்க நீங்க? ஓ, அத சொல்றியா? இதுல என்ன இருக்கு கமலா? ஏங்க, உங்க ரிட்டையர்மெண்ட் மோதிரத்தை விடுங்க. எங்க அப்பா போட்ட மோதிரத்துக்கு மரியாதை இருக்குல்ல? எவ்வளவு கஷ்டத்துலயும் அதை நம்ம விக்காம கூட இருந்தோம் இல்லையா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு அதை தூக்கி கொடுத்துட்டீங்க நீங்க. திரும்ப வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எடுத்து அவங்க கையில கொடுத்தேன். உனக்கு என்ன வந்துச்சு? திரும்ப வராதுன்னு நான் நம்புறேன். ஏங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கூட கேட்காம நீங்க எப்படி கொடுக்கறதுக்கு மனசு வந்தது உங்களுக்கு? கமலா, இது அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அவங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. யோசிச்சு பாரு. இதுல நந்தினியோட தொழில் மட்டுமா அடங்கி இருக்கு? கலை எவ்வளவு ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதுவே அவன் ஒரு வேலையை எடுத்து பார்த்தான்னா அவனுக்கும் இதுல ஒரு நிரந்தர சம்பாத்தியம் வரும்ல. அப்புறம் அவனும் நிமிந்துருவான்ல. ஐயோ கடவுளே, எதை வச்சு நல்லபடியா நடக்கணும் நீங்க நம்புறீங்க? நந்தினிக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்ல அவளுக்கு தான் ஏதாவது அனுபவம் இருக்கா சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் கொட்டி கவுக்க மாட்டாங்கன்னு எதை வச்சு நம்புறீங்க நீங்க? அபி இருக்கா, அவ பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை தான். இந்த வீட்டுல எல்லாரோட புத்திசாலியும் அபிதான். நிச்சயம் இந்த தொழில் அவ லாபம் பார்க்காம விட மாட்டான். கிழிச்சா அவ பேரை கேட்டாலே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது எனக்கு. அவளாலதான் இந்த வீட்டோட நிம்மதியே போயிடுச்சு. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே இந்த வீடு விளங்காம போயிடுச்சு. கரெக்ட் அத்தை. ஒரு அடினாலும் நெத்தி அடி. அவ தொட்ட காரியம் எது விளங்கி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, இதையே அத்தை உடைச்சிட்டு இருக்கீங்க. இத அப்படியே ஊச்சி சாப்பிட்டுறலாம். ஏய், என்னதா இது எதுக்கு தின்னுட்டு இருக்க நீ? அந்த எதிர்த்த வீட்டுக்காரர் இருக்கால, அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு படி கடலை உடைச்சு கொடுத்தா 2 ரூபாய் கொடுப்பான். 50 படி உடைச்சு கொடுத்தா 100 ரூபாய் வரும். அதான் கீழே போடு. எல்லாம் உன்னாலதான். நான் வெளியில மூச்சு கூட விடல. பவுடர் வந்திருக்கு, அந்த பிசினஸ் பண்ண போறேன்னு என் ஆளுங்க கிட்ட கூட சொல்லல. இப்ப வரைக்கும் நான் தனியா தான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். பவானி இருப்பா. நீ பாட்டு கூப்பிட்ட, நீ பாட்டு கத்திட்டு இருக்க. என்னாச்சு? விஷயத்த சொல்லு. குடியே முழுகி போச்சு. என்னைய ஆளுங்களை வச்சிருக்க? யாரையா இவன்? யார் இவன்? நம்பிக்கையானவனா? விஷயம் எப்படி வெளியே போச்சு? டேய், பவானி, நீதான் இந்த விஷயத்தை சாச்சாவுக்கு சொன்ன. சொல்றா, சொல்றா. விடு, விடு முதல்ல. என்னப்பா நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்க? அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட வேலை செய்யறான்ப்பா. இந்த மாதிரி எல்லாம் காட்டி கொடுக்க மாட்டான்ப்பா, நான் கேரண்டி தரேன். அப்புறம் எப்படி விஷயம் வெளியே போச்சு? சாச்சா என்னையும் வெற்றியையும் கூப்பிட்டு ஊருக்குள்ள பவுடர் வந்து இறங்கி இருக்கு. 1 கிராம் கூட நம்ம ஊருக்குள்ள நடமாடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு எப்படியா விஷயம் தெரிஞ்சது? அவ்வளவுதானா? பூங்காவனத்துக்கு தெரியணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. பொருள் எங்க இருந்து வந்துச்சோ அங்க இருந்து தகவல் வந்திருக்கும். யாருக்கு அனுப்பி வச்சாங்க, யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறான்னு அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. உன்னை கூப்பிட்டு உங்ககிட்டயே சொல்லியிருக்கான்ல, அதுல இருந்தே தெரியலையா? அவனுக்கு இந்த விஷயத்தோட டீடைல் எதுவுமே தெரியாதுன்னு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வெற்றி வேற இதுல இறங்கிட்டான். அவன் எப்படியாவது இதை கண்டுபிடிச்சிருவான். சாச்சா கிட்ட நான் மாட்டினான் வையே, என்ன கூட போட்டு தலை யோசிக்க மாட்டாரு. யோ, மறுபடியும் என்ன மும்பைக்கே பார்சல் பண்ணிடுவாரு. அங்க என்ன என்கவுண்டர் பண்றதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. என் எதிரிங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அங்க போய் என்ன சாவன்னு சொல்றியா? ஏய், என்கிட்ட ஏன் கத்திட்டு இருக்க? போய் உன் சித்தப்பண்ட கத்து. இத பாரு, ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பூங்காவனம் இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் செத்தாதான். என்னடா சொன்ன? ஆமா சொன்னேன், அவன் செத்தாதான் நாம பொழைக்க முடியும்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ற? உனக்கு புரியாதுடா. நமக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்ல. உன் சித்தப்பா இருக்கானே, அவன் மட்டும்தான் நமக்கு எதிரின்னு உன் மண்டையில ஏறுதா இல்லையா? இந்த பாரு பவானி, உன் சித்தப்பனுக்கு அறிவே கிடையாது. அவனை ஆட்டி வைக்கிறது எல்லாமே இந்த வெற்றி தான். நியாயம், நேர்மை, மண்ணாங்கட்டின்னு அவன் கையை கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் இந்த வெற்றி தான். இப்ப கூட அவனுக்காக தான் இந்த பவுடர் வியாபாரத்தை பூங்காவனை தடுக்க பாக்குறான். அது உனக்கு புரியுதா? சாச்சா சாச்சான்னு சொல்றியே, அந்த பாசம்
பூங்காவனத்துக்கு இருக்குதா சொல்லு. அவனுக்கு எல்லாமே வெற்றி 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 தான். அவன் பேரை சொல்லாத. ₹1 ₹2 கோடி போட்டா 2 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு கிராமம் பணம். இது வெள்ளை தங்கம்டா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கோடி கோடியா கொட்டும். காஞ்சிபுரம் என்ன தமிழ்நாடே உன் காலடியில கிடக்கும். இது எல்லாத்தையும் தடுக்கிறது யாருன்னா நீ சாச்சா சாச்சான்னு சொல்றியே அந்த அறிவு கட்ட பூங்காவனம் தான். ஏய், சாச்சாவை பத்தி ஏதாவது சொன்ன? பயமுடுறா. பொழைக்கணும்ல, சம்பாதிக்கணும்ல. அப்ப எது சரி எது தப்புன்னு நீ தான் முடிவெடுக்கணும். அவனுக்கு பவுடர் இறக்குனதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன, இந்த பவுடர்னால அவன் குடும்பமா நாசமா போகுது. எவன் குடும்பம் இல்லாமோ நாசமா போகுது. இவனுக்கு என்ன வந்துச்சான்? அவனோட ஆசைக்காக நம்ம சம்பாத்தியத்தெல்லாம் மண்ணள்ளி போடுறான். அவனுக்காக நீ ஏன் சட்டையை பிடிக்கிற? சும்மா ஏன் சட்டையை பிடிச்சி எங்கிட்ட எகிரிட்டு நிக்கிறிய? தைரியம் இருந்தா உன் சித்தப்பண்ட போய் கேளு. பேச வந்துட்டான். டேய் வண்டியர்றா. டேய் பவானி, உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். ஆனா உனக்கு சம்பாத்தியத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறது நான் மட்டும்தான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. அந்த பூங்காவனம் சோறு போடுவான், பாசத்தை கொட்டுவான். ஆனா காசை கொட்டுவானா? காசு பெருசா இல்ல சோறும் பாசமும் பெருசா? நீயே யோசிச்சு பார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யோசிச்சுக்க. நான் வரேன். பெயிண்ட் அடிக்கிற கூலி மட்டும் 8000 கேக்குறாங்க. பெயிண்டே அவ்வளவு ஆகாது. அவங்க கேக்குறது நியாயமான கூலிதான்க்கா. அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். வாங்க பாத்துக்கலாம். என்னம்மா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா வேகமா போயிட்டு இருக்கு மாமா. இதே வேகத்துல போச்சுன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள ரெடி ஆயிடும். பரவாயில்லையம்மா. பா எல்லா வேலையும் பாதி முடிஞ்சதுப்பா. வினைல் போர்டு கூட ஆள் இப்போ வந்துடுவான்ப்பா. அதே மாதிரி கடைக்கு நல்ல பேரை ரெடி பண்ணும்ப்பா. ஏன், ஏற்கனவே ஒரு பேர் தான் இருக்க, அப்புறம் ஏன்? அது டெய்லரிங் மாமா. இப்ப தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதுக்கு தனி பேர் வச்சு தனியா தான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா. ஜிஎஸ்டி நம்பர் வாங்காம தொழில் ஆரம்பிக்க முடியாதுன்னு அபிதான் சொன்னான். ஆமா மாமா, இதுக்கு தனி பேர் வச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் அத்தை பேரை வச்சிருக்க. இதுக்கு வேணா மாமா பேரை வைக்க வேண்டியதானே? ஏம்மா, பொம்பளைங்க வியாபாரம், இதுக்கு போய் ஆம்பளை பேர் வைக்கலாமா? என்னம்மா பேசுற நீ? அதுக்கு தான்ப்பா நம்ம நந்தினி பேரே வச்சிருன்னு சொன்னேன். நந்தினி கார்மெண்ட்ஸ் நல்லா தானேப்பா இருக்கு. எங்க தைக்கிறத தவிர நான் வேற என்னங்க செஞ்சேன்? இதே தொழிலா ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி இவ்ளோ தூரம் கொண்டு வந்தது யாரு? நம்ம அபி தானே. அதனால அபி கார்மெண்ட்ஸ்னு வச்சிடலாம் நான் சொல்றேன். இவ ஒத்துக்க மாட்டேங்கிறான். 2 பேருமே வேணாம். சித்ரா கார்மெண்ட்ஸ் வைங்க. ஓஹோன்னு போகும். என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? என் பேரு அம்புட்டு ராசின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் என்ன பண்றது? பிறந்த கண்ணுக்குட்டிக்கு உன் பேரை உங்க அம்மா வச்சாங்களாம். அது 5வது நாளே செத்து போயிடுச்சான். உங்க அம்மா தாம்மா எனக்கு சொன்னாங்க. அம்மாக்கு அறிவே இல்ல. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. என் மானத்தை எப்படி எல்லாம் வாங்குறாங்க இவ முன்னாடி. சரி, கொஞ்ச நேரத்தில் போர்டு ஆர்டர் எடுக்க ஆள் வந்துடும். சட்டுப்புட்டு ஒரு பேர் செலக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு மாமா. என்னது? ஒன்னு கமலா கார்மெண்ட்ஸ், இன்னொன்னு நந்தினி கார்மெண்ட்ஸ். சரி, அபி கார்மெண்ட்ஸ் இருக்கே, மறந்துட்டியா? என் பேரெல்லாம் எதுக்கும் வைக்க வேணாங்க. பேசாம நம்ம குலதெய்வம் வெள்ளையம்மா பேரை வைக்க சொல்லுங்க. தொழில் ரொம்ப அமோகமா நடக்கும். அம்மா என்னம்மா சொல்ற? வெள்ளையம்மா கார்மெண்ட்ஸா? மாமா, அது அத்தையோட சாய்ஸ், விட்டுருங்க. இல்ல சரி, ஒண்ணு பண்ணுவோம். 4 பேரையுமே ஒரு பேப்பர்ல எழுதுவோம். அதை யாராவது எடுக்க சொல்லுவோம். அதுல என்ன பேர் வருதோ அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நந்தினி, அத்தை குலுக்கி போடுறதுன்னா சாமி முன்னாடி போய் குலுக்கி போட சொல்லு. அப்பதான் சாமி நல்ல தீர்ப்பா கொடுக்கும். சரிங்க அத்தை. சாமி முன்னாடியே போடலாம். நான் போய் பேப்பர் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இதுல 4 பேருமே எழுதி போட்டிருக்கேன். சாமி முன்னாடி குளிக்க போட்டு எந்த பேர் வருதோ அதான் நம்ம கார்மெண்ட்ஸ் பேர். சரிம்மா. ஓகே தானே? சரி.
யாராச்சும் சீட் எடுங்க. யார்மா சீட் எடுக்கிறது? சொல்ல போனா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேரை சஜஸ்ட் பண்ணோம். நாம எடுத்தா தப்பாயிடும். சித்ராக்கா தான் எந்த பேருமே சஜஸ்ட் பண்ணல, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அதனால அவங்களே சீட் எடுத்தா நல்லா இருக்கும்ல? நானா? ஆமாக்கா, நல்ல பேரா செலக்ட் பண்ணி கொடுங்க சாமின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க ராசியான கையால எடுத்துட்டாங்க. முருகா, இவங்க யாரோட பேரும் வரவே கூடாது. என் பேர் மட்டும்தான் வரணும். என்னை கை விட்டுறாத. என் பேர் மட்டும்தான் வரணும் முருகா. கந்தா முருகா, குலதெய்வமே நல்ல சீட்டா பார்த்து கொடு. மாமா, இதுதான் கம்பெனி பேர். இத பிரிச்சு படிங்க. சரிம்மா. அப்பா நீங்களே ஏதாவது சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. பாத்தீங்களா அத்தை, நான் சொல்லல, உங்க பேர் தான் வந்திருக்கு. இதுதான் சாமியோட தீர்ப்பும். யாராலையும் அதை மாத்தவும் முடியாது. ஆக கமலா கார்மெண்ட்ஸ் தான் கம்பெனியோட பேரு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா, உங்க ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இருக்கும். நீங்களே தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அதை அழகா எழுதி கொடுத்துருங்க. கீழே அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுத மறந்துடாதீங்க. சரிம்மா. கடைசியில நீ என்ன ஏமாத்திட்டல. என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கும், நானே உன் கண்ணு குத்திடுறேன். அபி ஒரு நிமிஷம். என்ன மாமா? அந்த பவுல கொடுமா. எதுக்கு மாமா? ஒரு நிமிஷம் அதை கூட. நான் அந்த சீட்டுக்காக தான் அந்த பவுலையே கேட்டேன். அப்படியே கொடு, சீட்டை கொடு. என்னம்மா அது? சாமியே ஏமாத்துற மாதிரி இல்ல? இல்ல மாமா, இதுக்கு பேர் தான் ஆசையை நிறைவேற்றிக்கிறது. புரியுற மாதிரி சொல்றியா? சிம்பிள் மாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க வேலை நிரந்தரமாச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மாச்சி கிட்ட ஒரு பைசா கடன் கூட வாங்காம இந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு ஒரே காரணம் நம்ம அத்தையோட ராசின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நீ இப்படி? எங்களையே எடுத்துக்கோங்க மாமா. முதல்ல ஒரு தையல் மிஷினை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சோம். யாராச்சும் நீங்க நம்புனீங்களா? இல்லல்ல. கமலா டெய்லர்னு பேர் வச்ச ராசி எங்க பிசினஸ் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கல்ல. அந்த ராசி இந்த பிசினஸ்லயும் தொடரணும்னு நினைச்சேன். அத்தை பேரையே வைக்கணும்னு சொன்னா நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டீங்க. இதே சாமி பேரை சொல்லி சொன்னா அத்தையே ஏத்துப்பாங்கல்ல. அதுக்காக தான் இந்த ஃப்ராடு தனம் மாமா. உன் பொய்யே என்னை ஏத்துக்க சொல்ற இல்ல? நல்லது நடக்கிறதுக்கு தானே மாமா பொய். அது புண்ணிய கணக்குல தான் இருக்கும். ப்ளீஸ் மாமா, அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவ என்னடான்னா உன்னை கரிச்சு கொட்டுறா. நீ என்னடான்னா எல்லாத்துக்கும் அவ பேரையே வைக்கணுங்கிற. இடையில நின்று ரெண்டு பேரையும் நான் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்ல விளையாட்டுமா. விளையாட்டு தானே மாமா, இன்ட்ரெஸ்டிங்னா வேடிக்கை பாருங்க. அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. சொல்ல மாட்டேன்.